செஹான்ஜி ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ். வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார். மனம் விட்டு பேசுகிறேன். தேடலற்ற தேடல் தொடர். தலைப்பு: பயனை பயன்படுத்து. என்னகமே, அது என்ன பயனை பயன்படுத்து? ஆம், இந்த வார்த்தையை நமக்கு பகன்றவர் பகவான் புத்தர். பயனை பயன்படுத்து. இந்த நிமிடத்தை இந்த வாழ்க்கை உனக்கு வழங்கியிருக்கிறது அல்லவா? அதை நீ ஒழுங்காக பயன்படுத்துகின்றாயா? என்ஜாய் திஸ் ப்ரெசன்ஸ். ஆடு, பாடு, கொண்டாடு. மனிதனைத் தவிர இயற்கையாகவும் அந்தந்த நிமிடத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கின்றன. ஆனால் அது உணர்வற்ற நிலையில் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றன. உணர்வுள்ள நிலையில் பயன்படுத்தக்கூடிய ஒரு ஜீவன் மனிதன். அவன் இந்த நிமிடங்களை பயன்படுத்துவதே இல்லை. அவன் எப்பொழுதுமே எதிர்காலத்திலேயும் கடந்த காலத்தையும் யோசித்து யோசித்து குமைந்து போகின்றான். இந்த நிமிடத்தின் அருமையை இழக்கின்றான். உனது வாழ்க்கையின் அளவு என்ன தெரியுமா? என்ன? இதே கேள்வியைத்தான் புத்தர் தன் சீடர்களை பார்த்து கேட்டார். வாழ்க்கை என்பது என்ன? வாழ்க்கை எத்தனை நாட்கள் என்று கேள்வி கேட்டதற்கு சீடர்கள் 60 வருடம், 80 வருடம் என்று ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரி சொன்னார்கள். அவர் அனைத்திற்கும் அவர் இல்லை இல்லை என்று மறுத்தார். சரி, என்னதான் வாழ்க்கையின் அளவு என்று கேட்டதற்கு புத்தர் பகன்றார். திஸ் மினிட்ஸ், இந்த நிமிடம்தான் உன் வாழ்க்கையின் அளவு. இந்த நிமிடம்தான் உன் வாழ்க்கையின் அளவு. இது மட்டுமே உண்மை. இதை நீ சரியாக பயன்படுத்து. என்ஜாய். அமைதியாக இருக்க வேண்டுமா? அமைதியாக இரு. ஆட வேண்டுமா? ஆடு. பாட வேண்டுமா? பாடு. கொண்டாட வேண்டுமா? கொண்டாடு. எதற்கு கவலைப்படுகின்றாய்? உலகம் சச்சரவு நிறைந்து கொண்டே தான் இருக்கும். ஆணவமிக்க அரசியல்வாதி அவன் ஆணவத்தால் ஆடிக்கொண்டே தான் இருப்பான். மதத்தன்மையற்ற மதவாதி உன்னை பொருளாக பயன்படுத்தி கொண்டேதான் இருப்பான். உதாரணமாக, தமிழக அரசியலிலிருந்தே நான் ஒரு உதாரணத்தை சொல்கின்றேன். தமிழகத்தில் பிஜேபி கட்சியை வளர்ப்பதற்காக ஒரு காவல் அதிகாரியை அந்த கட்சி தேர்ந்தெடுத்தது. அவருக்கு பிஜேபி தலைவர் தமிழக மாநிலத்தில் பதவி கொடுத்தது. அவரும் அரசியல் செய்தார். அவர் செய்தது நெகட்டிவ் பாலிடிக்ஸ். ஆம், வீடியோ போடுவது தான் அவருடைய முக்கிய வேலை. அரசியல் என்றால் என்ன? மக்களுக்கு எப்படி சேவை செய்யலாம் என்பதை பற்றி ஒரு அரசியல் தலைவர் யோசிக்க வேண்டும் அல்லவா? ஆனால்
அந்த ஆட்டுக்குட்டி அண்ணாமலை சனாதனவாதிகளை, தன்னை ஆளுமைப்படுத்த வரும் தமிழக சனாதனவாதிகளை அடக்குவதற்கு அவர் ஒரு சூட்சுமத்தை கண்டுபிடித்து வீடியோ கலையை கண்டுபிடித்து அதில் வெற்றியும் கண்டார். தமிழகத்தில் பிஜேபி பிரபலமடைந்தது. எப்படி? எதிர்வினையாக ஒழுங்காக காவல்துறையில் பணிபுரிந்தால் அவரது வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும், இயல்பாகவும் இருக்கும். அவரை கொண்டு வந்து தமிழக பிஜேபியாக நியமித்தது பிஜேபியின் மேலிடம். இப்பொழுது கூட்டணி வைப்பதற்காக அதே அண்ணாமலை, ஆட்டுக்குட்டி அண்ணாமலையை அந்த பதவியிலிருந்து தூக்கியது. எப்பொழுதுமே ஆழமுக்கு அரசியல்வாதி உன்னை பயன்படுத்துவான். உன் தேவை முடிந்ததென்றால் தூக்கி எறிந்து விடுவான். இப்பொழுது ஆட்டுக்குட்டி அண்ணாமலைக்கு ஏதாவது கவர்னர் பதவி, ஏதாவது ஒரு சாக்லேட் கொடுத்து அவரை அமைதிப்படுத்தி விடுவார்கள். ஆட்டுக்குட்டி அண்ணாமலை போன்றவர்கள் நிரந்தரமான ஒரு உயர்தரமான லட்சியத்தை கொண்டவர்கள் அல்ல. அவர்கள் உள்ளார்ந்து பயணித்து செயல்பட்டால்தானே அவரை அந்த பிஜேபி கட்சி பொருளாக பயன்படுத்துகிறது என்பதை அவர் உணர்ந்திருப்பார். ஆனால் அவர் அதை அறியாததால் அந்த ஆட்டுக்குட்டி அண்ணாமலையை உயர்ந்த பதவியில் வைத்து பார்த்து அழகு பார்த்தது. இப்பொழுது கூட்டணிக்காக அந்த பதவியிலிருந்து தூக்கி எறிந்தது. இப்படித்தான் ஆழமிக்க அரசியல்வாதிகள் பயன்படுத்துவார்கள் தனி மனிதனை. அண்ணாமலை, ஏன் அண்ணாமலையை தேர்ந்தெடுத்தார்கள்? அவர் காவல்துறையில் இருந்ததால். காவல்துறையில் இருந்ததால் ஏன் அதை தேர்ந்தெடுத்தார்கள்? ஒரு காவல்துறையில் இருப்பவன் ஒரு ரோபோட்டிற்கு சமம். ஒரு மிலிட்டரியில் இருப்பவன் ரோபோட்டிற்கு சமம். அவன் கட்டளைக்காக அடிபடுவான், யோசிக்க மாட்டான், சுய சிந்தனை இருக்காது. சுய சிந்தனை இல்லாத ஒரு நபர்தான் பிஜேபி கட்சி போன்ற நிறுவனத்திற்கு தேவை. பிஜேபி கட்சியே இல்லை, மனித குல எதிரி இயக்கம். சனாதனத்தின் பீரங்கிதான் பிஜேபி கட்சி. மனித குலத்தை பின்னோக்கி இழுப்பதற்கு அரசாங்கத்தை மறைமுகமாக பயன்படுத்தி வரும் ஒரு பயங்கரவாத இயக்கம்தான் ஆர்எஸ்எஸ். ஆர்எஸ்எஸ்ஸின் வெளி வடிவம்தான் பிஜேபி. மற்ற எல்லா கட்சிகளும் நம்பிவிடலாம், ஆனால் இந்த பிஜேபி கட்சியை மட்டும் நம்பவே கூடாது. அவர்களின் சுயநலத்திற்காக மனுவின் ஆட்சியை இந்தியாவில் அமர்த்துவதற்கு எதையும் செய்வார்கள். அண்ணாமலை ஆட்டுக்குட்டியை தலைவராக நியமித்தார்கள். கட்சியை நெகட்டிவாக வளர்த்தார்கள். எடப்பாடி பழனிசாமியை பொருளாக பயன்படுத்தினார்கள். அதனால்தான் அவர் அம்மா ஜெயலலிதா இறந்த பிறகும் 4 வருடங்கள் தொடர்ந்து ஆட்சியில் இருப்பதற்கு காரணம், அவர் தன் சுயத்தை மறந்து பிஜேபி கட்சியோடு இணைந்து தமிழகத்தின் இறையாண்மைகளை விற்றுவிட்டார். அதனால்தான் அடுத்து வரும் தோல்வியில் அவர்
அதனால்தான் அடுத்து வந்த தேர்தலில், சட்டமன்ற தேர்தலில் தோல்வியடைந்தார். தூத்துக்குடியில் கலவரத்திற்கு நிருபர்கள், தூத்துக்குடி கலவரம் பற்றி நிருபர்கள் எடப்பாடி பழனிசாமியிடம் கேட்டபொழுது, நானே இப்பொழுதுதான் தொலைக்காட்சியை பார்த்து தெரிந்து கொள்கிறேன் என்று சொன்னவர் அல்லவா. ஒரு தமிழகத்தின் முதல்வர் நிலை அப்படித்தான் அன்று இருந்தது. எடப்பாடி பழனிசாமியை ஒரு பொம்மையாக வைத்து அந்த 4 வருடங்களை பிஜேபி கட்சி நகர்த்தியது. பிஜேபி தமிழகத்தில் நுழைவதற்கு பழனிசாமி மூலம் நுட்பமாக முயற்சித்தது. ஆனால் தமிழக மக்கள் பிஜேபி எந்த வடிவத்தில் வந்தாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் இப்பொழுது அந்த பிஜேபி கட்சி வரும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவும் பிஜேபி கூட்டணியும் மாபெரும் வெற்றி பெறும் என்று அமித்ஷா கூறி செல்கின்றார் என்றால் அவர்கள் இவிஎம் மிஷினை நம்பியிருக்கின்றார்கள். இவிஎம்மில் வைத்து வென்றுவிடலாம் என்ற நம்பிக்கையில் இருக்கின்றார்கள். அவர்கள் எதையும் செய்வார்கள். ஏனென்றால் அவர்கள் அப்படித்தான். மனித குல விரோதி என்று சொன்னால் அது பிஜேபி கட்சி தான். அதன் உண்மையான முகம் ஆர்எஸ்எஸ். அந்த ஆர்எஸ்எஸ் தான் மகாத்மா காந்தியை சுட்டு கொன்றது. அப்பொழுது அந்த இயக்கத்தை தடை செய்தார்கள். அந்த இயக்கம் வேறொரு பெயரில் இப்பொழுது செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. அதுதான் பிஜேபி, பாரதிய ஜனதா கட்சி என்ற பெயரில். இந்த நிமிடத்தை கொண்டாடுவதென்றால் இங்கே இப்பொழுது என்ன நிலையில் இருக்கின்றாயோ அதை அனுபவி, கொண்டாடு, இயற்கையை ரசி, இயற்கையோடு என்ன உணவு வாழ அதை உணர்ந்து அருந்து எண்ணமற்று இருக்க கற்றுக்கொள். எண்ணங்களுக்கு இடையே இடைவெளியை ஏற்படுத்தி மௌனத்தை அதிகப்படுத்து. சரி எண்ணகமே, நீ ஆன்மீகத்தை ஆழமாக பேசுகின்றாய். ஆனால் ஏன் அரசியலையும் பேசுகின்றாய்? எனக்கு ஆச்சரியமாக இருக்கின்றது. நீ ஒரு யதார்த்த யோகி, ஏன் அரசியலை அடிக்கடி பேசுகின்றாய்? அந்த அரசியலால் மக்கள் பாதிக்கப்படுகின்றார்கள். மக்கள் என்றால் யார்? மனிதர்கள். மனிதன் ஒவ்வொருவரிடம் என்ன இருக்கிறது? அழியாத ஒன்று இருக்கின்றது. அதுதான் உயிர்த்தன்மை, அதுதான் ஆன்மா. அந்த ஆன்மாவை தாங்கும் மனிதன் பாதிக்கப்படும் போதெல்லாம் நான் பாதிக்கப்படுகின்றேன். அதனால் அவர்களுக்கு அரசியல் தெளிவு வேண்டுமென்று அடிக்கடி நான் அரசியல் பேசுகின்றேன். எனக்கு எந்தவித நாட்டமும் அரசியலில் இல்லை. ஆனால் பாமர மக்களுக்கு அரசியல் தெளிவு வேண்டும் என்பதற்காகவே நான் அதிகம் நுட்பமாக அரசியலை பேசுகின்றேன். பேசித்தான் தீர வேண்டும். சில விஷயங்களை தைரியமாக யாரால் கூற முடியும்? தன் உள்ளார்ந்த மையத்தில் இருப்பவன் மட்டும்தான் தைரியமாக விளக்க முடியும். அவனுக்கு எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லை. ஆனால் அவன் எதிர்கொள்ளும் மனிதர்கள் அந்த தவறான அரசியலால், தீவிரவாத அரசியலால், மதம் சார்ந்த அரசியலால், சனாதன அரசியலால், மனு தர்ம அரசியலால் மனிதகுலம் அதிகம் பாதிக்கப்படுகிறது என்பதால் தான் நான் அடிக்கடி அரசியல் பேசுகின்றேன். ஆனால் அப்படி அரசியல் பேசினாலும்
நான் உள்ளார்ந்த மையத்தில் இருந்து பேசுவதால் நான் பாதிக்கப்படுவதே இல்லை. புயலின் விளிம்பில் இருந்து பேசுவன்தான் அரசியலில் பாதிப்பான், பதட்டமடைவான், பயம் கொள்வான். நான் மையத்திலிருந்து பேசுவதால் அது இயல்பாகவே தைரியத்தை கொடுக்கும், வீரத்தை கொடுக்கும். அங்கே பயம் என்பதே கிடையாது. ஏனென்றால் அங்கு பயப்படக்கூடிய நபரே சாட்சியாக பார்த்து கொண்டு இருக்கின்றார். அவர் எதை பயன்படுத்த வேண்டுமோ அவர் பயன்படுத்தி கொண்டே இருக்கிறார். மனிதர்களே, இந்த நிமிடத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த நிமிடத்தில் உங்கள் உள்ளிருந்து உயிர்த்தன்மையாகிய ஆத்மா பேசும் அந்த குரலை கேட்டு செயல்படுங்கள். சமுதாயம் உங்களுக்கு வழங்கிய அந்த ஆணவ மனதை இரண்டாம் நிலைப்படுத்தி கொள்ளுங்கள். அப்படி இரண்டாம் நிலைக்கு அந்த ஆணவ மனதை அப்புறப்படுத்த தியானம் என்ற யுக்தியை பயிற்சி செய்யுங்கள். அந்த உள்ளார்ந்த மையத்திலிருந்து செயல்படும் மனிதனாக நீங்கள் உயிர்த்தெடும் பொழுதெல்லாம் நீங்கள் இந்த நிமிடங்களை நேசிக்க ஆரம்பித்து விடுவீர்கள். இந்த நிமிடத்தை பயன்படுத்த ஆரம்பித்து விடுவீர்கள். நீங்கள் இந்த நிமிடத்தில் இருக்கும் பொழுதெல்லாம் ஆனந்தத்தின் உச்சத்தில் இருப்பீர்கள். நீங்கள் இந்த நிமிடத்தை இழக்கும் பொழுதெல்லாம் கவலைப்படுவீர்கள், இறுக்கமடைவீர்கள், பயம் கொள்வீர்கள். இந்த நிமிடத்தில் இருக்கும் அந்த நுட்பமான கலையை கற்றுக்கொள்ளுங்கள். அந்த லாபகமான கலையை உணர்ந்து கொள்ள உதவும் ஒரு யுக்தி தான் தியானம். தியானம் என்பது மனதிற்கு ஓய்வளிப்பது, உன் ஆணவ மனதிற்கு ஓய்வளிப்பது. உன் ஆணவ மனம் ஓய்வு பெற்று செயல்படும் பொழுது அது உணர்வு மனமாக உயிர்த்தெழும். அந்த உணர்வு மனம் உயிர்த்தெழும் பொழுது உனக்குள் ஒரு ஆழ்ந்த அமைதி ஏற்படும். அப்பொழுது உனக்குள் உயிர்த்தன்மை வழியாக அந்த பரமாத்ம தன்மை பேசும் குரல் உள்ளுணர்வாக உனக்கு தெளிவாக கேட்கும். நீ இந்த நிமிடத்தில் இருக்கும் பொழுதுதான் உள்ளுணர்வின் குரலை கேட்க முடியும், இறைவனின் குரலை கேட்க முடியும், அந்த உயிர்த்தன்மை என்ற ஆத்மாவின் குரலை கேட்க முடியும். அந்த ஆத்மாவின் குரலை கேட்டு இந்த நிமிடங்களை சரியாக பயன்படுத்தி வாழ்க்கையை கொண்டாட்டமாக்கு. ஆடு, பாடு, கொண்டாடு. எதை செய்ய நினைக்கின்றாயோ அதை முழுதாக செய். அதுதான் தியானம். தியானம் என்பது வேறு ஒன்றுமல்ல, செயலில் கரைந்து விடு. ஒரு கதை சொல்லட்டுமா? ஒரு மடத்தில் ஒரு சீடன் தன் குருவினை பார்த்து, குருவே, நான் இந்த மடத்தில் இனி இருக்கப் போவதில்லை, நான் வேறொரு மடத்திற்கு செல்கின்றேன். இங்கு இருப்பவர்கள் எல்லாம் எதிர்வினையாக பேசுகின்றார்கள், உங்களை பற்றி கூட புரணி பேசுகின்றார்கள். எதிர்வினையாக பேசும் இந்த மடத்தில் நான் இனி இருக்கப் போவதில்லை, எனக்கு உத்தரவு கொடுங்கள், வேறொரு மடத்திற்கு செல்வதற்கு அனுமதி கொடுங்கள் என்று அந்த சீடன் கேட்டான். அதை கேட்ட அந்த குரு, சரி, நான் உனக்கு வேறொரு மடத்திற்கு செல்வதற்கு சம்மதிக்கின்றேன். ஆனால் அதற்கு முன் நான் சொல்வதை செய். என்ன குருவே என்று சீடன் கேட்டான். ஒரு ஸ்பூனை எடுத்துக்கொள். அந்த ஸ்பூனில் ஒரு நீரை எடுத்துக்கொண்டு அந்த ஸ்பூனில் உள்ள நீர் ஒரு துளி கூட கீழே சிந்தாமல் இந்த மடத்தை சுற்றி வா என்று குரு சொன்னார். சட்டென அந்த சீடன் அந்த குரு சொன்ன செயலை செய்ய ஆரம்பித்தான். ஒரு ஸ்பூனை எடுத்து நீரை மொண்டு அந்த நீர் தரையில் விழாமல் அந்த மடத்தை மிக மிக கவனமாக சுற்றி வந்தான். குருவின் கட்டளைக்கேற்ப அவன் மடத்தை சுற்றி வந்து அந்த குருவிடம் அந்த சீடன் சொன்னான், குருவே, நீங்கள் சொன்னபடி செய்துவிட்டேன் என்றார்.
அந்த குரு சீடனை பார்த்து, நீ ஒரு துளி கூட நீரை சிந்தாமல் இந்த மடத்தை சுற்றி வந்தாய். அப்பொழுதும் இந்த மடத்தில் உள்ள மற்றவர்கள் உன்னை பற்றி எதிர்மறையாக பேசியிருப்பார்கள். அந்த பேச்சு அப்பொழுது உன் காதில் விழுந்ததா? இல்லை. இந்த உலகம் எப்பொழுதுமே எதிர்வினையாக பேசிக்கொண்டே தான் இருக்கும். சச்சரவு இட்டு கொண்டே தான் இருக்கும். நீ செயலில் கரைந்துவிடு. நீ ஒரு உன்னதமான லட்சியத்தை மனதில் கொண்டு செயலில் கரைந்துவிடு. எது உனது உன்னதமான லட்சியம்? உன் உயிர்த்தன்மையின் குரலை கேட்டு வாழ்வதுதான் உன்னதமான லட்சியம். ஒரு குருவின் உண்மையான சேவை எது? தேடலுள்ள ஒருவனை உள்ளார்ந்து பயணிக்க செய்து அவனுடைய உயிர்த்தன்மையின் குரலை கேட்டு வாழும் நிலைக்கு உயர்த்துவதுதான் உண்மையான குருவின் சரியான ஆன்மீக பணி. அதைத்தான் நானும் செய்து கொண்டிருக்கின்றேன். ஆதலால் செயலில் கரைந்து விடுங்கள். கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே என்ற வார்த்தையின் அர்த்தம் இதுதான். கடமையை செய்து கொண்டிருக்கும் பொழுதே இந்த உலகம் உன்னை விமர்சிக்கும், எதிர்வினையாக பேசும், சச்சரவு செய்து கொண்டே இருக்கும். அதை கண்டுகொள்ளாதே, செயலில் கரைந்துவிடு. அதுவே ஒரு வகை தியானம்தான். உன் வாழ்க்கையை நீ தியானமாக்கு. உன் வாழ்க்கையை இந்த நிமிடத்தை நேசி. இந்த நிமிடத்தை சரியாக பயன்படுத்து. இந்த நிமிடத்தில் நீ அமைதியாக இருக்கும் பொழுதுதான் உன் உயிர்த்தன்மையின் குரலாகிய ஆத்மாவின் குரல் கேட்டு உன்னால் செயல்பட முடியும். ஆத்மாவின் குரலை கேட்டு எவன் செயல்படுகின்றானோ அவன்தான் செயல் செய்கின்றான். ஆணவ மனதின் குரல் கேட்டு செயல்பவன் எதிர்வினை செய்கின்றான். எதிர்வினை செய்பவனெல்லாம் துன்பத்தில் இருக்கின்றான். ஆத்மாவின் குரல் கேட்டு வாழ்பவனெல்லாம் ஆனந்தத்தின் உச்சத்தில் இருக்கின்றான். நீ ஆனந்தத்தின் உச்சத்தில் இருக்க விரும்புகின்றாயா? இல்லை அல்லல்படும் ஆணவ மனதின் குரலை கேட்டு வாழ விரும்புகின்றாயா? முடிவு உன் கையில்.